நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? ஏற்கனவே விக்கிரவாண்டியில இதே மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் ஏராளமான நிகழ்வுகள்ல திமுக நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க என்றெல்லாம் பிரச்சாரத்தை செய்தார்கள். அப்போ தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி தோல்வி அதிமுகவுக்கு வந்திருக்குது அப்படின்னு ஏற்கனவே ஒரு எண்ணிக்கையை சொல்லி அத்தனை தோல்வி அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லது பெயரோடு பார்த்தாலே இன்னொரு தோல்வி அதிமுகவுக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்படி ஒரு பொருள் கொண்டால் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கு அதிகம் சொல்றது அந்த பிரச்சாரத்தை பொய்யான பிரச்சாரம் என்றுதான் கருத வேண்டிய இடமாகிறது. அது தவிர இரண்டாவது இடத்தை பாஜகவுக்கோ பாஜகவினுடைய கூட்டணி கட்சிக்கோ நாம் தமிழருக்கோ விட்டுக் கொடுக்கிறார்கள். விஜயும் போட்டியிட போவதில்லைன்னு சொல்றாரு, அதிமுகவும் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது தனித்தனியாக எல்லாரும் 26ல போட்டியிட்டால் ஒரு விதமான விளைவுகளையும் எந்த விதமான பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை ஒருவரோடு ஒருவர் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிலை வந்தால் அப்போது பேர வலிமையை இப்போது புறக்கணிப்பவர்கள் இழந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி நிறைய விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த புறக்கணிப்புங்கிற நிலைப்பாடு இருக்கிறது. இப்போ அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறார்களா, அவர்களுக்கு ஏதேனும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களால கொடுக்க முடியாது. நோட்டாவுக்கு போடுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, வாக்களிக்க போகாமல் இருங்கள் என்று சொல்ல மாட்டாங்க. நாங்கள் புறக்கணிக்கிறோம், நீங்க யாருக்கு வேணாலும் போட்டுக்கங்கன்னு சொன்னா அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களில் ஒரு பகுதியினரே கூட திமுகவுக்கும் வாக்களிக்க கூடும். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வைத்து தேர்தலுக்கு பிறகான புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும்போது கடுமையான எரோஷன் அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரியும் திமுகவுக்கு அதிமுகவின் வாக்குகளே வந்திருக்கிறது என்ற புரிதலையும் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் வரப்போகும். எந்த வகையில் பார்த்தாலும் 26 தேர்தலை எதிர்கொள்ளும் போது அதிமுகவுக்கு இது போன்ற புறக்கணிப்பு முடிவுகள் பாதகமான விளைவுகளையே கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். இது புறக்கணிப்பு முடிவு ஒரு சேஃப் பிளேயா இப்போ ஏபிஎஸ் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, இல்ல இந்த தேர்தலை சந்திக்காம இருக்கிறதுனால இன்னும் கூட திமுகவிற்கு எதிரான ஒரு உக்தியை அவங்க தயார்படுத்திக்கிறாங்கன்னு போகுமா? திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டு திமுகவினுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறது, இடைத்தேர்தலில் கூட அவர்கள் வாக்கு குறைந்திருக்கிறது அப்படின்னு பிரச்சாரம் செய்தால் தானே அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அவங்க புறக்கணித்து விட்டு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவங்க எப்படி முன்னெடுக்க முடியும்? வேறு பாஜகவினுடைய கூட்டணி வேட்பாளருக்கு அல்லது பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா அதிமுக வாக்களித்தவர்கள்? அப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால் அது 26ல அதிமுக எடுக்கக்கூடிய உத்திக்கு அதுவே பாதகமாகத்தானே போகும். இப்படி பல்வேறு கேள்விகள் அதை ஒட்டி எழக்கூடியதாக இருக்குது. இது அவங்க ப்ரொடெக்ஷன் தான். பல தோல்வி சந்தித்த அதிமுக அப்படிங்கிற ஒரு பெயரிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுல இந்த முடிவை எடுக்கிறாங்க. ஆனால் இது அந்த பல தோல்வி அதிமுகன்னு சொல்வதை விட இது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும். தேர்தலை எதிர்கொள்வதற்கான துணிச்சலே இல்லாத நிலைக்கு அதிமுக பிரதான எதிர்கட்சி போய்விட்டதா அப்படிங்கிற கேள்வியை இது முன்வைக்கும். நன்றி திரு ஜென்ராம். இணைப்பிலிருந்து